ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனினச்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் டேஸ்டியான சாண்ட்விச் ரெசிபி தான். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். வாங்க டிஷ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முள்ளங்கியும் கேரட்டும் நல்ல தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம துருவி எடுக்க போகிறோம். முள்ளங்கியை ஃபஸ்ட்டு துருவிட்டு கேரட்டையும் துருவிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா முள்ளங்கி, கேரட்டு, அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த ஆனியன் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்துக்கிறேன். மைனஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இது எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது மைனஸ் பிடிக்காமல் யாருங்க இருப்பா? எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துகிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்படி உள்ளே செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த சைடும் வச்சுக்கலாம். எல்லா ப்ரெட்லேயும் வச்சுக்கலாம். எத்தனை சாண்ட்விச் செய்கிறோமோ அத்தனையில் வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சதுக்கப்புறமா நான் சீஸ் எடுத்திருக்கேன். அமுல் சீஸ் தான் இதோட ஹைலைட்டு. சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கணம் போட்டுக்கோங்க. ஆனால் கம்மியாக இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா சீஸ் எந்த சைடு இருக்கோ, அதாவது அடி சைடு, நமக்கு மேலே தானே வச்சுருந்தோம், அந்த சைடு அடியில் போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் வச்ச சைடு மேலே இருக்கணும், சீஸ் போட்டது கீழே இருக்கணும். அப்படி இப்போ லைட்டாக இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு லைட்டாக சுற்றி விடலாம். ஏன்னா அது பட்டர் அடியில் போகணும். இந்த ரெசிபி முழுக்க லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில், அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி ரெடி. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.